அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 13/3/2024 அருமையான சோபகிருது வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள். பத்துமலை முருகனை மகிழ்ச்சியாக வணங்கியாச்சு. யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம் செவ்வாய்க்கிழமை இணைந்து அருமையாக வணங்கியாச்சு. நம்ம அன்பர்கள் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வழிகள் கூறியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். மலேசியாவில் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் எல்லாம் புக் பண்ணிட்டு தான் இந்தியாவிலேருந்தே கிளம்பி வந்திருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்காதவங்க மீண்டும் அதே நம்பரில் தொடர்பு கொண்டு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த முறை மலேசியா வரும்போது நான் உங்களை நேரில் சந்தித்து விடுகிறேன். 13ஆம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மலேசியா ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். நல்ல அன்பர்கள். செண்பகராமன் அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு போய் பத்துமலை முருகனை சாமி கும்பிட வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை தங்க வச்சுருக்காரு. நம்மளுடைய கிளைண்ட்டும் கூட இங்கே மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய சொல்லத்தக்க ஒரு நபர், மிகப்பெரிய ஒரு நபர். அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். இறைவன் நமக்காக கொடுத்த அருட்கொடை இந்த செண்பகராமன் அவர்கள். அவருக்கு நம்ம ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியும் எம்பெருமான் அவரை நல்லா வச்சுக்கணுன்றதையும் நம்ம சொல்லிடணும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மலேசியாவிலிருந்து ரிஷபானந்தர். காலை 8:53 வரைக்கும் திருதியை, வளர்பிறை திருதியை, அதன் பின்பு வளர்பிறை சதுர்த்தி. அதிகாலை 12:35 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு இரவு 11:20 வரைக்கும் அஸ்வினி, அதன் பின்பு பரணி. ரேவதி நட்சத்திரத்துக்கு உத்திராடம் நட்சத்திரம் 22ஆம் நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோணம் வைநாசிகம். பரணி நட்சத்திரத்திற்கு அவிட்டம் வைநாசிகம். காலை 8:07 வரைக்கும் பிராமியம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகாதிபதி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதன் பின்பு ஐந்திரம் நாமயோகம், மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகாதிபதி ராகு. அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். காலை 8:53 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு 7:57 இரவு வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு பத்திரை கேது. வாங்க, நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி.
9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.